தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நிரு. சில நாட்களாக வேலை பொழிவின் காரணமாக வீடியோ போட முடியல. இருந்தாலும் சில சில ஷார்ட் வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஓகே, எக்ஸாம் முடிஞ்சதுதானே, அதால வந்து கட்டாயமாக அவசியம் தேவையில்லை என்ற காரணத்தால வந்து நான் சில வீடியோக்களை போடுவதில் தாமதம் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிறைய பேர் கேட்டிருந்ததால வந்து இதற்கான விடைகளை வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். அதாவது விஞ்ஞான பாடம் நடந்து முடிஞ்ச காப்புதா சாதாரண தர பரீட்சையோட விஞ்ஞான பாடத்தின் பகுதி ஒன்றிற்கான விடைகளை வந்து நான் இங்க உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சில வினாக்கள் வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, சில வினாக்கள் வந்து முரணான விடைகளை கொண்டிருக்குது, அதுல சில வினாக்களுக்கு வந்து ஓப்பன் மார்க்ஸ் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் சொல்ல வேணும். அது எந்தெந்த வினாக்களுக்கு வந்து ஓப்பன் புள்ளிகள் வந்து வழங்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி வந்து அதையும் நான் தொடர்ச்சியா சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் வந்து நாங்கள் இடையில சொல்லிட்டு போகும்போது எந்தெந்த வினாக்கள் வந்து ஓப்பன் வழங்கப்படலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். சில வினாக்கள் வந்து ஷுவராக ஓப்பன் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சரியா? ஓகே, அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதோடு சேர்த்து 40 வினாக்களுக்குமான விடைகளையும் வந்து தொடர்ச்சியாக விரைவாக பார்த்து விடலாம். ஓகேயா? சரி, நாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னதாக இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நான் தொடர்ச்சியாக வந்து காப்போதா உயர்தர பரீட்சை தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் உயர்தரத்துல எப்படிப்பட்ட பாடங்களை செலக்ட் பண்ண வேணும், இப்ப கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்க, இனி அடுத்த கட்ட படிப்பு என்ன எப்படிப்பட்ட பாடங்களை நீங்க சூஸ் பண்ண வேணும், எது உங்களோட துறை, எப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க தெரிவு செய்யலாம், உங்களோட விருப்பம் என்ன, அதன்படி நீங்கள் என்ன மாதிரி வந்து அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடரலாம் என்ற விஷயங்கள் பற்றிய வீடியோக்கள் வந்து நான் கண்டிப்பாக அடுத்ததாக பதிவிடுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எந்தெந்த துறைகளை தெரிவு செய்தா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயங்களையும் வந்து அந்த வீடியோல நான் கண்டிப்பாக வெளியிடுவேன். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதிக்கு தேதியிட்டு இருக்கிறார்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. ஸோ அந்த 5 புலமை பரிசில் பரீட்சையில வந்து வரக்கூடிய கணித வினாக்கள், அந்த ட்ரிக்குகள் என்ன ஈஸியாக செய்யலாம் தொடர்பான வீடியோக்கள் கூட நான் தொடர்ச்சியாக அடுத்ததாக வந்து அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஓகேயா? சரி, நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். சரி, பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதலாவது வினா, கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம் ஆகிய உயிரியல் மூலக்கூறுகள் அனைத்திலும் அடங்குவது. முதலாவது விடை சரி, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சரியா? இரண்டாவது வினா, கன்னக்கலங்களை ஒளி நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானிக்கும் போது காணக்கூடிய ஒரு புன்னங்கம். அதற்கு வந்து மூன்றாவது விடை கரு என்றது சரி. மூன்றாவது வினா, ஒப்பமான ஒரு கிடைமேசை மீது வைக்கப்பட்டுள்ள மரக்குற்றி ஒன்றின் மீது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையான சமாந்தர விசைகள் தொழிற்படும். பொருள் மீது தாக்கும் விளையுள் விசை. அந்த படக்கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 12 நியூட்டன் வளமாக என்ற விடை சரி. நாலாவது கேள்வி, கட்டெரும்புகள் கடிக்கும் போது கடித்த இடத்தின் மீது அவற்றினால் போமிக் அமிலம் தடவப்படுவதே வலிக்கு காரணமாகிறது. இவ்வலியை குறைப்பதற்கு கடித்த இடத்தில் பின்வரும் எதனை தடவுவது மிக உச்சிதமாகும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கு வந்து 4வது வினாவுக்கு 3வது விடை சுண்ணாம்பு நீர் என்றது சரியாக இருக்கும். பின்வருவனற்றுள் உண்மையான கூற்று அந்த 5வது வினாவுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்கள் பொதுவாக வித்து மூடியுளி தாவரங்கள் எனப்படும் என்ற 3வது விடை வந்து சரியாக இருக்கும். 6வது வினா, குருதி சுற்றோட்ட தொகுதியில் உள்ள ஒரு கலம், ஓர் இளையம், ஓர் அங்கம் ஆவண முறையே. சரியா? இந்த 6வது வினாதான் நான் சொல்லப்பட்ட வினாக்கள்ல ஒன்று. சாரியான மயக்கம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த குருதி சுற்றோட்ட தொகுதியில் உள்ள ஒரு கலம், இளையம், அங்கம் என்று கேட்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதலாவது விட கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கிறது. நடுநிலை நாடி குருதி கலன் என்றது என்று கேட்டா, நடுநிலை நாடி என்றது வெண் குருதி சிறுதுணிக்கையில இருக்கக்கூடிய ஒரு கலம். குருதி என்றது எப்பயுமே ஒரு தொடுப்பு இளையம் தானே, அப்ப குருதி ஒரு இளையம். குருதி கலன் என்றது வந்து ஒரு அங்கமாக கருதப்படுகிறது, குருதி குழாய். சரியா? அது ஒரு அங்கமாக கருதப்படலாம். சோ முதலாவது விடை வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே நேரம் 2வது விடைக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு என்று கேட்டா, சிறுதட்டு, குருதி திரவ இளையம், குருதி கலன் என்று போட்டிருக்கு. சரியா? சிறுதட்டுக்கள் வந்து குருதியில வந்து கலங்களாக கருதப்படுவதில்லை, கல துண்டுகள் தான். இருப்பினும் வந்து குருதி கலங்கள வகைகள் என்று பார்க்கும்போது குருதி கலம் என்று பிரிச்சு போட்டு அதுக்குள்ள வெண்குழியம், செங்குழியம், குருதி சிறுதட்டு என்று பிரிச்சு கொடுத்த விடைகளும் இருக்குது. அப்ப அதனால அதுல ஒரு மயக்கம் இருக்கு. மேபி முதலாவது விடை அக்யூரேட்டா சரி அப்படின்னு சொல்லி ஸ்கீம் கொடுக்கப்படலாம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா 2 விடைகளும் சரியாக கூட கொடுக்கப்படலாம். சரியா? இது 6வது வினா. 7வது வினா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பின்வரும் எந்த இனத்தில் இலத்திரன்கள்
10 புரோத்தன்கள் 11 நியூத்திரன்கள் 12 அடங்கி இருக்கும் என்றதுக்கு வந்து இரண்டாவது விடை சரி. Na+ சோடியம் பிளஸ் அயன். எட்டாவது வினா பாத்தீங்கன்னா மல்லிகை பூக்களின் நறுமணத்திற்கு மெதைல் ஜெஸ்மோனேட் எனும் சாற்றெண்ணெய் காரணமாகிறது. மல்லிகை பூக்களில் இருந்து மெதைல் ஜெஸ்மோனேட்டினை கைத்தொழில் ரீதியாக பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முறை கொதிநீராவி காய்ச்சி வடித்தல். இரண்டாவது விடை சரி. ஒன்பதாவது வினா பின்வருவனவற்றுள் பரம்பரை அழகு விகாரம் அடைவதால் ஏற்படும் பரம்பரை நோய்களுக்கு உதாரணமாக அமைவன. எந்த நோய்? சோடி. அதுக்கு வெளிரல் நிறமும் தலசீமியாவும். நான்காவது விடை சரி. அடுத்தது 10வது வினா பின்வருவனற்றுள் நிலக்கீழ் தண்டு வகையையும் அதற்குரிய உதாரணத்தையும் சரியாக காட்டும் தெரிவு யாது? இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மேபி ஓப்பன் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏனெண்டா வேர்த்தண்டு கிழங்கு அதுக்கு வந்து மரவள்ளி வராது, முதலாவது விட வராது. சரியா? வேர்த்தண்டு கிழங்குன்றது வந்து இஞ்சி மஞ்சள் மணி வாழை அதுக்கு வரப்போகுது. தண்டு கிழங்குக்கு இஞ்சி வராது, அது ஒரு வேர்த்தண்டு கிழங்கு. இரண்டாவது விடையும் அப்ப பொருந்தாது. அதே மாதிரி தண்டு குமுழுக்க வெற்றாலை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு, தண்டு முகுழுக்க உருளைக்கிழங்கு வருவதற்கும் வாய்ப்புகள் குறைவு. சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா தண்டு முகுள் அதாவது வெங்காயம் அதுகெல்லாம் வர வேணும். இதுல வந்து ஒரு பொருத்தமில்லாத விடை தெரிவாத்தான் 4 விடைகளும் இருக்குது. பாத்தீங்க மேபி 3வது விடை சில நேரங்களில் சரியென்று கொடுக்கப்படலாம், இருந்தாலும் இது ஒரு மயக்கமான விஷயமா இருக்குது. சரியா? மேபி இந்த 10வது வினா வந்து ஓப்பன் வழங்கப்படலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு மேலதிகமாக ஏதேனும் திருத்தங்கள் இருக்கும்னு சொல்லிச்சுன்னா நீங்க மறக்காம அதை வந்து கொமெண்ட்ல பதிவிட்டுக் கொள்ளலாம். ஓகேயா? 10வது வினா. சரி, 11வது வினாவுக்கு போகலாம். குளிவாடியொன்றின் முன்னால் தலைமை அச்சின் மீது அதற்கு செங்குத்தாக குறித்த ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த பொருளின் பிம்பம். சரியா? அங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முதலாவது விட சரியாக இருக்கும். மெய்யானது தலைகீழானது பொருளிலும் பெரியது. 12வது வினா ஒரு நிலை மாற்றிக்கு 230 வோல்டேஜ் வழங்கியிலிருந்து 690 வாட் வலு வழங்கப்படுகிறது. சுழுக்கு வழங்கப்படும் ஓட்டம் எவ்வளவு? 3வது விட சரி, 3 ஆம்பியர். 13வது வினா வானொலி அலைகளினதும் நீர் மேற்பரப்பில் உருவாகும் அலைகளினதும் இயல்பினை சரியாக காட்டும் தெரிவு அப்படின்னு சொல்லியிருக்கணும். 2வது விடை சரியாக இருக்கும். குறுக்கு மின்காந்தம் அது வானொலி அலைகள், குறுக்கு பொறிமுறை கடல் நீர் மேற்பரப்பு அலைகள். இனி 14வது கேள்வி. உருவில் உள்ளவாறு புள்ளி ஏயில் சுழறுமாறு இணைக்கப்பட்டுள்ள ஏபிஎன் லேசியான கோல் அந்த விசை திருப்ப கேள்வி. சரியா? அந்த விசை திருப்ப கேள்வி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிகவும் சரியான விடை வந்து 15 தர 3 நியூட்டன் வலஞ்சுழியாக. அந்த 3வது விடை வந்து சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த செங்குத்து தூரத்தை கணக்கில் எடுக்காம ஏதொருக்கம் V வரைக்குமான செங்குத்து தூரத்தை கணக்கில் எடுத்திருந்தா 2வது விடைக்கும் சரி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆங்கிள் ஒரு கோணமாக காட்டப்படுறதால சுழற்சி புள்ளியில் இருந்தான செங்குத்து தூரம் 3. ஆகவே 15 தர 3 3வது விடை தான் சரியாக இருக்கும். 15வது கேள்வி XYZ ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் அடுத்து வரும் 3 மூலகங்கள். எக்ஸ் ஆனது விழுமிய வாயு, Z அதன் சேர்வைகளில் பின்வரும் எந்த இனமாக காணப்படுவதற்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Z வந்து 2+, அதாவது 2வது விடை சரி. 16வது மின்காந்த இயல்பு மின்காந்த தூண்டல் தொடர்பான அந்த விதிகள் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது விடை ஏயும் சியும் சரி. மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி, அதே மாதிரி சி வந்து பிளமிங்கின் இடக்கை விதி. 17வது வினாவும் ஒரு கூட்டு கேள்வி. பின்வரும் கூட்டுக்களை கருதுக அப்படின்னு சொல்லி மேற்குறித்த கூட்டுக்களில் உண்மையானது அல்லது உண்மையானவை. இந்த 17வது வினாவுக்கு A,C ஆகியன மாத்திரம் 3வது விட சரியாக இருக்கும். 18வது வினா உருவில் காட்டப்பட்டுள்ள தசை இலையம் தொடர்பான கருத்து. அந்த உருவிலே காட்டப்பட்டுள்ள தசை இலையம் பாத்தீங்கன்னா வன்கூட்டு தசை. அப்ப அதுக்கு முதலாவது விட சரி. தனிக்கருவினால் ஆனது, வரிகளை கொண்டது, ஒருபோதும் களைப்படையாது. 19வது ஒளித்தொகுப்புக்கு அவசியமான பின்வரும் காரணிகளில் பாடசாலை ஆய்வுக்கூடங்களில் சோதித்து பார்க்க முடியாத காரணி. முதலாவது விடை சரி, நீர் என்றது சரி. 20வது வினா மூலக்கூட்டு சூத்திரம் C5H12 கொண்ட ஐதரோ கார்பன் அதை பற்றிய கூற்று. அது 4வது விடை சரியாக இருக்கும். ஒரு மூலின் பூரண தகனத்தின் போது 6 மூல் நீர் உருவாக்கும் என்ற சரியாக விடையா இருக்கும். 4வது சரியா? ஓகே, 21வது வினாவுக்கு போக முன்னம் ஒருவேளை நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் தொடர்ச்சியாக நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, 21வது கேள்வி. முன்முக கோடலுற்ற ஓர் இடுவாயி PN சந்தியூடாக இலகுவாக இலத்திரன்கள் செல்வதற்கு பின்வரும் பிரதான காரணமாக அமைவது. அதற்கு வந்து 3வது விடை சரி. வரிதாக்கல் பிரதேசம் மிக ஒடுக்கமாக இருத்தல் என்று வரும். 22வது வினா அடர்த்திகள் தொடர்பாக ஒரு படம் போட்டு கேள்வியிருக்கிறோம். திரவம் AB என்று 2 அடர்த்திகள் பற்றி. அந்த 22வது வினாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது விடை சரியாக இருக்கும். சரியா? 23வது வினா UVW ஆகிய தாக்க வீத தொடரில் ஐதரசனுக்கு மேல் இருக்கும் 3
உலோகங்களாகும். அவற்றின் தாக்க விதத்தை ஒப்பிடுவதற்காக 3 உலோகங்களின் துண்டுகள் ஒவ்வொன்றும் வேறு வேறாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிய செய்யப்பட்டு குறித்த குறுகிய நேரத்தில் விடுவிக்கப்படும் ஹைட்ரஜன் வாயுவின் கனவளவுகள் ஒப்பிடப்பட்ட முறை. அதுல பாத்தீங்கன்னா பரிசோதனையில் மாறிலியாக வைத்திருக்க அவசியம் இல்லாத காரணி வந்து 2வது விடை சரி, உலோகங்களின் திணிவு. 24வது கேள்வி உட்சுவாசம் தொடர்பான கூற்றுக்கள்ல 4வது விடை சரி, உட்சுவாசத்தின் போது பழுவிடை தசையும் பிரிவன் தகட்டு தசையும் சுருங்கும் என்ற விடை 4வது விடை சரி. 25வது அமீபா தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியா. இந்த அமீபா தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள்ல இருகூட்டு புலவடைதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறும் என்ற ஏ, இருகூட்டு புலவு இலையுறு பிரிவினால் மாத்திரம் நடைபெறும் என்ற பி. சரியா. இப்ப மேற்குறித்த கூற்றுக்களில் உண்மையான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரியா. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இருகூட்டு புலவடைதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறும் என்ற விடை சரி, ஏ சரி. இருகூட்டு புலவு வந்து இலையுறு பிரிவினால் மாத்திரம் நடைபெறும் சரியோ. ஓகே, அந்த பியும் சரி, ஏபி 3வது வினா சரி, 3வது விடை சரியாக இருக்கும். 26வது கேள்வி அந்த PQRS ஆகியவற்றில் XY ஆகியவற்றிலே சமவெள தடைப்பெருமானம் தொடர்பான கேள்வி. அந்த சமவெள தடைப்பெருமானத்துல 2வது விடை P,S என்றது சரியாக இருக்கும். 27வது QR ஆகிய இரு உலோகங்கள் பற்றிய சமன்பாடுகள். அங்க தரப்பட்ட சமன்பாடுகளை வச்சு கொண்டு QR பாத்தீங்கன்னா 4வது விடை மெக்னீசியமும் நாகமும் என்ற சரியாக இருக்கும். 28வது வினா வாயு எக்ஸினால் நிரப்பப்பட்ட ஒரு வாய்ச்சாடி தலைகளாக கவுக்கப்பட்டு நீர் கொண்ட முகவையில் நிலைக்குத்தாக வைக்கப்பட்டது. அப்போது வாய்ச்சாடியில் நீர்மட்டம் விரைவாக அதிகரிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. எக்ஸ் வாயுவாக இருக்கக்கூடியது. அதுக்கு 4வது விடை NH3 வந்து சரியாக இருக்கும். சரியா, விரைவாக நீரில் கரையக்கூடிய வாயு. 29வது வினா உருவில் காட்டப்பட்டுள்ள சக்தி வரைபடம். இங்கு காட்டப்பட்ட சக்தி வரைபடம் ஒரு வெப்பம் உறிஞ்சப்படுகின்ற தாக்கம். அதற்கு 1வது விடை குளுக்கோஸ் நீரில் கரைதல் தெரியும். அடுத்தது 30வது வினா ஒரு விபத்தில் தலை சேதமடைந்த ஒரு நபரின் இதய துடிப்பு ஒழுங்கற்றிருந்த விடை சுவாசமும் கட்டுப்பாடின்றி நடைபெற்றது. இதற்கான விடை வந்து மூளையில் எந்த பகுதி சேதமடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2வது விடை நீள்வளைய மைய வளையம் என்றது சரி. 31வது வினா ஜப்பானில் தொழிற்படும் காந்தரையில் போதுமான கதியை அடைந்தவுடன் காந்த விசைகளை பயன்படுத்தி தண்டவாளத்திலிருந்து சற்று மேலே தூக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் கிடைக்கும் பிரதான அனுகூலம் என்று கேட்டிருக்கணும். இந்த 31வது வினாவிலேயும் ஒரு சிறிய சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டா, பிரதான அனுகூலம் என்று பார்க்கும்போது ரயிலின் பராமரிப்பு நடவடிக்கைகளை இழிவளவாக்கல் அதுதான் அனுகூலமா இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னு கேட்டா ரயில் வந்து முட்டாம இருக்கிறதால வந்து அந்த பார்ட்ஸ்கள் வந்து உரசப்படாது. அப்ப பார்ட்ஸ்கள்ல வந்து அதிகளவான சேதங்கள் ஏற்படாது. இப்ப ரயிலின் பராமரிப்பு நடவடிக்கைகள் இலவாக மேற்கொள்ளலாம் என்ற ஒரு விடை வந்து சரியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் ரயில் தண்டவாளம் தேய்வடைவதை இழிவாக்கல் அந்த விட கூட நிறைய பேர் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் அதற்கான சரி கொடுப்பினியா தெரியல எனக்கு. இருந்தாலும் ஒரு குறைந்தபட்சமான வாய்ப்பு அது இருக்கு. பிரதான அனுகூலம் என்று வைக்கும்போது 1வதுக்கான விடைதான் அதிகம். ரயிலின் மீது தொழிற்படும் வழித்தடை இழிவாக்கல் அது வராது. குறைந்தபட்ச உராய்வு நிலைமைகளின் கீழ் ரயில் பயணித்தல் என்ற விஷயங்களும் அதிகம் வராது. சரியா, ஓகே, 1வது விடைக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த 31வது வினா அதே மாதிரி 25வது வினா தொடர்பான தெளிவான விளக்கம் இருந்தா நீங்கள் தாராளமா வந்து கமெண்ட்ல பதிவு செய்யலாம். 32வது கேள்வி ஆய்வு கூடத்தில் H2CO2 ஆகிய வாயுக்களை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட இரு தாக்கங்கள் தரப்பட்டுள்ளன. அங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கேள்விக்கு தாக்கம் புரிய செய்யப்பட வேண்டிய கல்சியம் கார்பனேட்டின் திணிவு 3வது விடை 50 கிராம் என்றது சரி. 33வது வினா இரும்பு தகடு ஏயின் மீது உலோகம் எக்ஸும் பியின் மீது உலோகம் வையும் உலாமிடப்பட்டுள்ளன. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 XY உலோகங்களாக இருக்கக்கூடியவை. அதுக்கு 1வது விடை SN ZN என்றது சரி. சரியா, ஓகே. 34வது கேள்வி சைபர் பாய்சி வெப்பநிலையில் உள்ள 200 கிராம் நீர் அடங்கியுள்ள கொள்கலனுக்குள் 80 பாய்சியில் உள்ள நீரின் 600 கிராம் இடப்பட்டது. கலவை நிறுதி வெப்பநிலை Q7 MCT படி செய்தா 2வது விட சரியாக இருக்கும் 60 பாய் செல்சியஸ். 35வது வினா ஒரு நீரியல் ஜக்கின் மூலம் முசலங்களின் குறுக்குவெட்டு பரப்பளவு எக்ஸும் 4x சொல்லியிருக்கிறோம். இது கணிதம் மூலம் மாதிரி செய்யலாம். அங்கு சிறிய முசலத்தில் 50 நியூட்டன் விசை விநியோகிக்கப்பட்டால் பெரிய முசலத்தின் மீது 4 மடங்கான விசை விநியோகிக்கப்படும். 200 நியூட்டன் 4வது விட சரி. 36வது ஒரு படம் போட்டுக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு
மின்பகுப்பு தொடர்பாக அந்த ஏபிசி ஆகிய கலங்களில் புறச்சுற்றினூடாக மின்னோட்டம் பாய்வது முதலாவது விடை சரியாக இருக்கும் ஏயில் மாத்திரம். இந்த கேள்வியிலே ஒரு மயக்கம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா பியில கூட மின்னோட்டம் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பியினூடாக புறச்சுற்றினூடாக மின்னோட்டம் பாயாது. அந்த இரண்டு மின்வாய்களும் நாக மின்வாயும் செப்பு மின்வாயும் அந்த படத்துல முட்டி கொண்டிருக்கு. இப்ப முட்டி கொண்டிருந்தா அந்த மின்னோட்டம் அதனூடாக பாய்ந்துடலாம். வெளியில புறச்சுற்றினூடாக பாயாதுன்னு சொல்ல முடியாது, மிக குறைவான அளவுல பாயலாம். அப்ப இங்க புறச்சுற்றினூடாக மின்னோட்டம் பாய்வது என்றுதான் கேட்டிருக்கணும். அப்ப ஏவி ஆகியன மாத்திரம் என்ற விடை கூட சரியாக இருக்கலாம். ஏன்னு கேட்டா புறச்சுற்றினூடாக முழுசாக மின்னோட்டம் பாயாதுன்னு சொல்ல முடியாது, குறைந்த அளவுல மிக குறைந்த அளவுல பாயலாம். டிஸ்கஷன் அந்த முடிவு தெரியும். ஏயில் மாத்திரம் என்ற விட சரியாக இருக்கா இல்லாட்டி ஏவி ஆகியவற்றில் மாத்திரம் என்ற விட சரியா இருக்கான்னு சொல்லி. சரியா, பெரும்பாலும் ஏயில் மாத்திரம் என்ற விட சரியா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 37வது வாழ்க்கை கோலத்தை மாற்றுவதன் மூலம் தவிர்த்து கொள்ள முடியாத நோய் பாத்தீங்கன்னா 4வது ஹீமோபீலியா. அது பரம்பரை நோய், மாற்ற முடியாது. 38 ஒரு குடித்தொகையில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கையானது காவு திறனுக்கு வருவது குடித்தொகை 4ஆம் அவத்தையின் போது. சரியோ, நிலையான அந்த அவத்தையின் போது. 39வது வினா சூழல் கூம்பங்கள் தொடர்பான கூற்றுக்களில் உண்மையானது. அது 3வது விட சரியாக இருக்கும். உயிர் செறிவில் பார உலோகங்கள் சேர்வது உயிர் தெளிவு கூம்பத்தின் அதிமேல் மட்டத்தில் ஆகும் என்றது. 40வது வினா மாணவர் ஒருவர் வெள்ளம் ஏற்பட்ட பின்னர் மண்ணின் நைதரசன் போசனைகள் பின்வரும் காரணங்களால் குறைவடைகின்றன என்று கூறினார். இதற்குள் உண்மையானது. முதலாவது விடை ஏ பி சி மாத்திரம் சரி என்ற விடை முதலாவது விடை சரியாக இருக்கும். இருந்தாலும் இந்த கேள்வியிலையும் ஒரு மயக்கம் இருக்கிறது. 40வது வினாவிலையும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன ஏபிசி மாத்திரம் என்றதோடு சேர்த்து சில நேரத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த மண்ணினூடாக ஆழமாக ஊடுவடிதல் அந்த பி சரியா, அது வராம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கேன்னுட்டா. மண்ணினூடாக ஆழமாக ஊடுவடிவதால வெள்ளம் ஊடுவடிவதால நைதரசன்கள் மண்ணின் ஆக அடிப்பகுதிக்கு போயிடலாம், தாவர வேர்களுக்கு கிடைக்காம அப்படின்னு சொல்லி அதற்காக தான் அந்த மண்ணினூடாக ஆழமாக ஊடுவடிதல் என்ற விஷயம் போட்டிருக்கணும். சில நேரத்துல தாவர வேர்கள் மண்ணின் வேர்கள் அடி வரைக்கும் போகும், அதனால தாவர வேர்களுக்கு அதிகமான நைதரசன் ஆழமாக ஊடுவடிதலால கிடைக்கலாம் என்ற ஒரு கருத்தும் கூட முன்வைக்கப்படலாம். சரியோ, இருந்தாலும் விடை ஒன்றிற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இனி டிஸ்கஷன்லாம் அதுவும் தெரியும். ஸோ இந்த வினாக்கள்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சில சந்தேகங்களை எழுப்பக்கூடிய வினாக்கள். சரியா, ஓகே, மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.